அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அதிகமான நபர்கள் தன்னுடைய ஆடையின் மூலமாக, அலங்காரத்தின் மூலமாக உலகத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலர்கள் உருவத்திலும் சரி, உடையிலும் சரி எளிமையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு எஜமான் தனக்கு வேலை செய்வதற்காக ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குகிறார். அந்த அடிமையை பார்த்தவுடன் அந்த அடிமை வித்தியாசமாக இவரிடத்திலே சில நிபந்தனைகளை இடுகின்றார். என்ன நிபந்தனை என்றால், யா மௌலாய உரீது சலாசத்து ஷுரூத்தின், நான் உங்களிடத்தில் 3 நிபந்தனைகள் இடுகின்றேன். யார்? ஒரு அடிமை எஜமானிடத்திலே சொல்லுகிறார். 3 நிபந்தனைகள் இடுகின்றேன். ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் தம்னஅனி அனி சலாத்தி, தொழுக நேரம் வந்துருச்சுன்னா என்னைய தொலை விடாமல் தடுக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன தெரியுமா? அன் தஸ்தஹ்தி மின்னி பின் நஹாரி வலா தஸ்தஹ்தி மீனி பில்லைலி, பகலில் எவ்வளவு நாள் என்ற வேலையை வாங்கிக்கோங்க, ஆனால் இரவு நேரத்தில் மட்டும் ஒருபோதும் என்ற நீங்கள் வேலையை வாங்கக்கூடாது. மூணாவது என்ன தெரியுமா? என்னைய நீங்கள் இரவு நேரத்தில் எனக்கென்று தனியாக ஒரு ரூம் தந்துடணும், அந்த ரூமுக்கு நீங்கள் வரக்கூடாது. லா எதுகுலுகு அஹதுன் கைரி, உங்களை தவிர வேறு யாரும் நுழையக்கூடாது. ஆச்சரியப்பட்டார் மன்னர். நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், இவனோட நமக்கு நிபந்தனை இடுறான், சரிப்பான்ட்டார். அதே மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து மன்னருடைய அவையிலே வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலிருந்து அழகிய பெண்மணிகள், இன்னும் மன்னர்கள் வந்து ஒய்யாரமாக சந்தோஷமாக இரவு முழுவதும் கழித்து 1 மணி ஆன பிறகு இரவு நேரத்தில் இந்த அடிமை என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என்று வெளியே பார்ப்பதற்காக பின்னால் வருகிறார். ஆச்சரியம் என்னவென்றால், மேலே வானத்தில் இருந்து ஒரு வெளிச்சம், நிலாவில் இருந்து வரக்கூடிய கிண்டியும் மின்னூர், அது வந்து இவருக்கு பிரகாசத்தை கொடுக்கின்றது. இவர் சஜிதாவிலே இருக்கின்றார். ஆஹா, இவருடைய கராமத்து இவ்வளவு பெரியதா! வெளி தோற்றத்திலே இவர் பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே இவ்வளவு பரிசுத்தமானவரா என்று ஆச்சரியப்பட்ட மன்னர் தன் மனைவியை அழைத்து வந்து இந்த காட்சியை காமித்து, மறுநாள் காலையிலே நீ அன்த ஹுர்ருன், நீ இனிமே அடிமை கிடையாது, இனிமே நீ சுதந்திரமானவன் என்று விடுதலை செய்தார்கள். அன்புக்கினியவர்களே, எனவே ஒருவருடைய வெளி தோற்றத்தை வைத்து ஒருவரை மட்டமாக நினைக்காமல் அவரையும் நாம் நல்லவராக நினைக்க வேண்டும் என்று சட்டமாக ஆக்கிக்கொள்வோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.